Hi friends, welcome back to my channel. நீ நம்ம சேனல் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் டிடெக்டிங் அலாரம் சென்சார் தான் பண்ண போறோம். சிம்பிளா ஸ்டார்ட் வைஸ் தான் பண்ண போறோம். டியூப் லைட் போற ஸ்டார்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. நிறைய வீடியோக்குள்ள போவாங்க. நம்ம நீ இந்த ஸ்டார்டர் தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ அந்த ஸ்டார்டர்ல என்ன பண்றீங்க? அந்த மேல இருக்கிற அந்த கவரை கழட்டுறோம். கழட்டுறேன் பாருங்க. கைட்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று வந்து கப்பாசிட்டர் மாதிரி இருக்கும், அது நம்மளுக்கு தேவை கிடையாது. அது வந்து நம்ம வெட்டி தூக்கி போட்டுருங்க. அதில் இன்னொன்று வந்து லைட் மாதிரி இருக்கும், அதுதான் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ அதான் நம்ம ஃபயர் சென்சிங் அலாரம் இதுவாக எடுக்க போகிறோம். அந்த லைட்டு தான் சென்ஸ் பண்ணுறதுக்கு எடுக்க போகிறோம். நான் இப்போ வந்து பேஸாக வைக்கிறது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் தான் அந்த லைட் ஒட்ட போகிறேன். எல்லா இதெல்லாம் அதில் தான் ஒட்ட போகிறேன். க்ளூ கன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஒட்டத்துக்கு. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு யாராவது கம் எதாக இருந்தால் ஒட்டிங்க. ஓட்டுறோம் பாருங்கள், ஓட்டிட்டேன். லைட் ஓட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு சுவிட்சு எடுத்து ஓட்ட போகிறோம். அது ஒரு அந்த சுவிட்சு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எந்த மாடல் இருக்குதோ அந்த சுவிட்ச் எடுத்துங்க. ஓட்டிட்டேன். அடுத்த வந்து நான் பஸ்ஸர், இந்த பஸ்ஸர் தான் யூஸ் பண்ணுறேன் அலாரம் அடிக்கிறதுக்கு. வந்து ஒரு விலை வந்து ஒரு 5 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அதுதான் வாங்கி வைக்கிறேன். பஸ்ஸர் ஓட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம அதுக்கு அப்படியே கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சில் வந்து வயர் எடுக்கிறேன் பாருங்கள். சால்ட்ரிங் பண்ணுறேன் பாருங்கள். சுவிட்சில் வந்து கொடுத்துட்டோம். சுவிட்சில் வந்து எடுத்து நேராக பஸ்ஸருக்கு கொடுக்குறோம். பஸ்ஸரோட பாசிட்டிவ் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்த கனெக்ஷன் வந்து என்னென்னு பாருங்கள். பஸ்ஸர் நெகட்டிவ்லேருந்து எடுத்து நெகட்டிவ்லேருந்து சால்ட்ரிங் பண்ணிட்டேன். அது அப்படியே எடுத்து அந்த ஸ்டார்டர் ஒரு எண்டுக்கு கொடுக்கணும். கொஞ்சம் நீட்டாக வயரை ஸ்டிப் பண்ணிக்கங்க. அதை எடுத்து அந்த ஸ்டார்டரோட ஒரு எண்டில் கொடுத்து சுற்றி வச்சுருங்க. சால்ட்ரிங் பண்ண முடியல, அதனால தான் நான் இந்தமாரி பண்ணுறேன், சுற்றி வைக்கிறேன். நல்லா சுற்றி விடுங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, பேட்டரி அடாப்டர் எடுத்துனா அதோட பாசிட்டிவ் எடுத்து சுவிட்சில் கொடுத்துருங்க. சால்ட்ரிங் பண்ணுற பாருங்க. பாசிட்டிவ் கொடுத்துட்டோம். அடுத்து வந்து நெகட்டிவ் எடுத்து அந்த ஸ்டார்டரோட அடுத்த எண்டில் கொடுத்துருங்க. ஸ்ட்ரிப் பண்ணுறோம் பாருங்கள். கொஞ்சம் நீட்டாக ஸ்ட்ரிப் பண்ணி சுற்றி விட்ருங்க. சால்ட்ரிங் பண்ணுறத விட சுற்றி விடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் சுற்றி விட்றேன். அடுத்த எண்டில் சுற்றி விட்டேன். சுற்றி விட்டேன். அடுத்து வந்து எல்லாத்தையும் அந்த பேட்டரி அடாப்டரை விட்டுருங்க. ஆடினே இருக்கிறேன், அது கொஞ்சம் ஒட்டிடலாம். ஒட்டிட்டான். வயர்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒட்டி விட்டாங்க கூடிய, அதை காட்டல வீடியோவில். இப்போ அதான் முடிஞ்சிச்சு கன்ஸ்ட்ரக்ஷனு. இனி ஒர்க்கிங் தான் பார்க்கணும். இவ்வளோ தான் கனெக்ஷனு, பார்த்துங்க. ஈஸியான கனெக்ஷன் தான், சிம்பிளான கனெக்ஷனு. இப்போ வந்து பேட்டரி கொடுத்து செக் பண்ணுவோம். பேட்டரி கொடுத்துட்டோம். சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். இப்போ வந்து நெருப்பு கொடுத்து பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இந்த வீடியோ
பிடிக்கலாம் கண்டிப்பா டிஸ்லைக் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் இது வரையும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அப்ப சரி, நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.